தெரியுமா, மொத்த ஃபேமிலியை கூப்பிட்டு முழங்கால் போட்டிருப்பான். அது அப்படி உள்ள வரும்போது எவ்வளவு பயபக்தியா பார்த்திருப்பான் தெரியுமா. ஆண்டவரே, இது இந்த வீட்டில் இருப்பதற்கு அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து உடன்படிக்கப்பட்டேன். ஆசாரியர்கள் தோள்களில் சுமந்த, பிரதிஷ்டை உள்ளவர்கள் தோள்களில் சுமந்த உடன்படிக்கைப்பட்டு, இந்த உடன்படிக்கைப்பட்டு சுமந்து கொண்டு நடக்கும் போது யோர்தான்ல காலு பட்டதுமே யோர்தான் ரெண்டாக பிளந்தது. அந்த உடன்படிக்கைப்பட்டு, அந்த பிரசனம் நிறைந்த பெட்டி என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவானே பாத்திரவானே அல்ல ஆண்டவரே. குடும்பமா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முழங்கால் போட்டுருவோம். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா, அந்த உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டுல 3 மாதம் இருந்துச்சு. அது இருந்தது நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் ஆண்டவருக்கு முன்னாடி நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான் அப்படின்னு மார்த்தட்டி சொன்னார்ல. ஆனா எப்படி கர்த்தருக்கு முன்னாக நின்னாருன்னு சொல்லிட்டு வேதத்துல பார்த்தா, கர்மேல் பர்வதத்துல போய் எலியா எப்படி நின்னார் தெரியுமா, தன் முழங்கால் தன் முழங்காலில் நெத்தி படுறது மாதிரி குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி மார்த்தட்டி அப்படிலாம் நிக்கல. முழங்கால் மடக்கி தன் நெத்தி முழங்கால படுறது மாதிரி குனிந்து தேவ சமூகத்தில் அந்த துணிகரம் அவனுக்கு அந்த துணிகரம் வரல. தீமையை பார்த்த கண்களை இப்ப நான் அவரை பார்க்கணுமா, ஐயோ இந்த கண்களை வைத்தல்லவா நான் பாவத்தை பார்த்தேன், இந்த கைகளை வைத்தல்லவா நான் தீமையை செஞ்சேன். சாட்டர்டே வர தப்பு பண்ணிட்டு சண்டே வந்துட்டு பிரைஸ் தி லார்ட் ஹalleluyaன்னு சொல்லிட்டு அப்படியே துணிகரம் பண்றோமா. முந்தின நாள் வர பாவத்தை பண்ணிட்டு இங்க வந்து கர்த்தருடைய சரீரத்தை அடையாளமா இருக்கிற அப்பத்தை அப்படி எந்த கூச்சமும் இல்லாம கை நீட்டி வாங்கி சாப்பிடுறோமா. ஆண்டவர் கேட்கிற, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? துணியாமல் அடுத்து தன் மார்பில் அடிக்கிறோம். கரெக்டா எங்க அடிக்கிறோம் பாத்தீங்களா? ஏன்னா ஆண்டவர் எங்க இருந்தாப்பா, இது திருக்குள்ளதுப்பா, இது கேடுள்ளதுப்பா. ஆண்டவர் நிறைய பொல்லாத சிந்தனைகள் இங்க இருந்து தானப்பா வந்துச்சு, தீமையான காரியம் இங்க இருந்து தானப்பா வந்துச்சு. தன் மார்பிலே அடித்து பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் சொல்லும் போது அவன் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவனை உகந்தவனாக்கி, ஹalleluya, கர்த்தர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். தேவனுக்கு முன்பாய் நான் என்னை வைக்கிறது எப்படியோ வைக்க கூடாது. வேற எந்த நான் அப்படி இன்னொருடைய பையன் இந்த சர்ச்சை விசுவாசி நான் அப்படிலாம் வைக்கவே முடியாது, நான் ஊழியக்காரர்களும் இல்லப்பா. ஹalleluya. தகுதியில்லையன் இயேசுவே நீரந்தன் வீட்டில் வர வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதியில்லை அப்பா. எந்தன் பாவதோஷங்கள் கொடியதையா என் மேல் கருணை காட்டுமையா. ஆண்டவருக்கு முன்பாக வைக்க முடியுதா? ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலே தானியேல் ஒரு பெரிய ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ஜெபத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாகவே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து ஒரு தூதன் புறப்பட்டு வருகிறான். அவன் பெயர் கேப்ரியேல். அவன் வந்து தானியேலை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. ஆண்டவரே, அவன் என்ன ஜெபம் பண்றான்னு கேளுங்கப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அதனால அவன் ஏதோ கேட்க வாயை திறக்கிறான், ரெடி போடு. ஹalleluya. அப்ப பிரேயரை விட பர்சன் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ என் பிரேயருக்கு பதில் வரணும்னா
ஆமென், ஆமென். நான் எப்படி இருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி, இது ரொம்ப முக்கியம். இந்த தானியேலை குறித்த வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன்னை எதுவும் தீட்டுப்படுத்தாதபடி பிரதிஷ்டை உள்ளவனாயிருந்தான். இவன் பிரதிஷ்டை உள்ளவன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இந்த பிரதிஷ்டை இருக்கா? இது என்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது. இதை நான் பார்க்கறதுனால என் கண்ணு எனக்கு இந்த இது ஒரு தீமையான காரியம் எனக்குள்ள போகணும், இந்த காரியத்தை நான் பார்க்க கூடாதுங்கிற பிரதிஷ்டை நமக்கு இருக்கிறதா? இந்த காரியத்தை பேசுறதுனால, சில காரியத்தை நம்ம பேசி அதாவது கிறிஸ்தவ வட்டாரத்துல தேவ பிள்ளைங்க ரொம்ப பாவம் பண்றது எதுல தெரியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேசுறதுல தான். என்ன பேச, அதாவது டைம் இருக்குன்னு பேசக்கூடாது. என்ன சொன்ன? இப்போ டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. நிறைய தெரியணும் பேசக்கூடாது. எங்க என்ன பேசணும்? நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா பக்தி விருத்திக்கு ஏது. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் எப்படி கேட்பாரா? கவனித்து கேட்பார். இந்த நாளில் ஒருத்தங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க என்கிட்ட. இவங்க ஆனாலும் இப்படி சொல்றாங்களே, இப்படி நான் சொன்னேன் இப்படி பேசாதீங்க, இல்லை இப்படி சொல்றாங்க இப்படி பேசாதீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்குறேன், இப்போ உங்களுக்கு ஒரு திரும்பி இப்போ நம்ம பேசுறத கர்த்தர் கவனித்து கேட்குறாரா? ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ சொன்னது ஆண்டவருக்கு பிடிக்குமா? பிடிக்காது, 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 அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுது இல்லை, அப்போ பேசாதீங்க. இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல, உங்கள் சைடு நியாயம், ஓகே. ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்காது. எல்லாம் தெரியும், தெரியாம ஒண்ணும் கிடையாது, எல்லாமே நமக்கு தெரியும். வேண்டாம், எதுக்கு இதை பேசணும்? தாவீது சொல்ல, நான் நலமும் பேசாம அமைதியா இருந்தேன். ஏன் தாவீது இப்படி இருக்கீங்க கேட்டா சொல்ல, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புறேன். நீங்க அமைதியா இருக்கிறதை கர்த்தர் கிரியையாக பார்ப்பார். நீங்க சகித்து கொண்டிருக்கிறதை, எபேசு சபைக்கு சொல்றார், நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ சகித்து கொண்டிருக்கிறதை அறிவேன். நம்ம சகிக்கிறோமா இல்ல நம்மள சகிக்கிறாங்களா? இது என்ன இந்த விஷயம் தீட்டுப்படுத்துதா? இந்த காரியம் எனக்கு வேண்டாம். இதுல ஒருத்தன் இருக்கு, அதான் பிரதிஷ்டை, இதான் பிரதிஷ்டை. என்ன ஒரு காரியம் தீட்டுப்படுத்துது வேண்டாம், அவன் பிரதிஷ்டை உள்ளவன். ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தும்ங்கிற உணர்வு வந்ததும் அவன் அந்த காரியத்துல தீர்மானம் பண்ணினான். அவன் தீர்மானம் எடுத்ததும் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தர் தயை கிடைக்க பண்ணினாரா. இன்னைக்கு ஒரு காரியத்தில் இது வேண்டாங்கிற தீர்மானம் எடுங்க, பரலோக தயவு உங்களுக்கு கிடைக்கும். அவன் பிரதிஷ்டை உள்ளவன். அது மட்டுமல்ல, அவன் நன்மை உள்ளவன். இந்த தாவீது சானியேல் பிரியமானவனாய் மாற காரணம் நன்மை உள்ளவன். அவனுக்கு ஒரு உயர்வு வந்ததும் ராஜா கிட்ட கேட்டு அவனுடைய நண்பர்களுக்கும் போஸ்ட் வாங்கி கொடுத்தான். பாத்தீங்களா? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய திராணி இருக்கு, ஒருத்தங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னா செய்யத்தக்கவர்களுக்கு, சும்மா யாருக்கோ செய்யக்கூடாது, செய்ய தக்கவர்களுக்கு நீ செய்ய நன்மை உள்ளவன். அது மட்டுமல்ல, அவன் உண்மை உள்ளவன். தானியேல் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உண்மை உள்ளவன். எல்லாவற்றுக்கும் மேல தானியேல் 9வது அதிகாரம் படிக்கும் போது தெரியும், அவன் மிகவும் தாழ்மை உள்ளவன். அவன் கொல்லும் மண்டபத்தில் உயர்ந்த பதவியில் அவன் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தான். ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்டான் தெரியுமா? கர்த்தாவே என்னை கேளும், கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே கவனியன. அவன் கெஞ்சி தான் கேட்கிறான். உமது அடியாரின் கெஞ்சுதலுக்கும் வேண்டுதலுக்கும் செவி கொடும் என்கிறான். கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி சொல்றாரு, நீ சாம்பல்ல உக்காந்ததுனால உனக்கு பதில் வரல, நீ ரெட்டில உக்காந்ததுனால உனக்கு பதில் வரல, நீ எனக்கு மிகவும் பிரியமானவனானதுனால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில என்னை கேட்கிற சமீபத்தில் தூரத்துல இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க ஜெபம் எல்லாம் பதிலாய் மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கு உங்க வாழ்வின் மாற்றத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேளை கிடைக்கலாம், ஒரு வேளை கிடைக்காம போகலாம். இந்த நிலை மாறணும்னா உகந்த ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையை வைக்க முடியுதாப்பா,
ரெண்டு பேரும் ஆண்டவர் சமூகத்துல வைக்க தான் வராங்க. ஆயக்காரனும் பரிசேயனும் அதுக்கு தான் வராங்க. ஆனா பரிசேயன் நினைச்சிட்டான் நம்ம ஈஸியா வச்சிடலான்னு. ஆனா ஆயக்காரனுக்கு இல்ல, எப்படி வைக்க முடியும்? ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க. ஒருத்தன் தூரத்திலேயே நிக்கிறான். தூரத்துல நிற்கும் போது பரிசையும் பார்க்குறான். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், பாரு என்ன பாரு, அவன் நேர ஃப்ரெண்ட்ல போய், ஆண்டவரே நான் அவனை மாதிரி இல்லாததுக்காக ஸ்தோத்திரம். உண்மையிலே உணர்வுள்ளவனா இருந்தா எப்படி, ஆண்டவரே அவனை மாதிரி இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வு இல்லையே ஆண்டவரே. கர்த்தருடைய பந்தி எடுக்கும் போது உங்க பக்கத்துல ஒருத்தங்க கண்ணீரோடு எடுக்கிறாங்களா? அப்போ நீங்க பார்த்துட்டு எதுக்கு அழுகுற அப்படின்னு நினைக்கிறோமா? ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எனக்கு அழ முடியல? நான் ஆரம்பத்துல பந்தி எடுக்கும் போது அழுதேன் ஆண்டவரே, இன்னைக்கு முடியலையே ஆண்டவரே. இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லும்போது, ஆமாம் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லும்போது இங்கே எத்தனை பேர் அழுவீங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் சில ஊர்களில் சில கிராமங்கள்லாம் ஊழியத்துக்கு போகும்போது, வட இந்தியாவில் சில பகுதிகளெல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது அந்த இடத்துல போய் ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த ஜனங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை பார்க்க முடியும். ஏன்னா இப்படி ஒரு சத்தத்தை அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு எல்லாமே என்ன ஆயிட்டு தெரியுமா? ஆமென். இன்னைக்கும் நம்ம லைஃப்ல என்னைக்குமே அதிசயம் என்ன அப்படின்னா, புரிஞ்சு கொள்ள முடியாதது என்ன அப்படின்னா, அவர் இன்னும் என்ன நேசிக்கிறார். என்ன கேட்டா அவ்வளவுதான் சொல்லேன். இன்னைக்கும் எனக்கு டெஃபினிஷனே தெரியாத ஒண்ணுன்னா அது காட்ஸ் லவ் மட்டும்தான். அது என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு மிகையே ஆகாது. ஆமென். ஒருத்தனை ரெண்டு பேரும் வராங்க, ஒருத்தன் ஈஸியா கொண்டு போய் தன்னை வச்சிட்டதான் நினைக்கிறான். இல்லை, ஜெபம் எவ்வளவு முக்கியமோ ஜெபிக்கிற பர்சன் அவ்வளவு முக்கியம், அதை விட முக்கியம். கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம நம்புறோம், விரும்புறோம், ஜெபிக்கிறோம். நிறைய விரும்புறோம், நல்லா நம்புறோம், வார்த்தையை எழுதி வச்சு நம்புறோம், நிறைய ஜெபிக்கிறோம். இதெல்லாம் மகிழ்ச்சி ஆகணும், இதெல்லாம் வாய்க்கப்படணும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாமே அவர் கையில தான் இருக்கிறது. ஆண்டவரே நான் எந்த பகுதியில் கரெக்ட் ஆகணும்ப்பா, என்னை ஒரு விசை கூட தொடுவீராக. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.